எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான கிறிஸ்பியான சோய் கீரை வடை. சோய் கீரையா அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கீரை தான். ஃபெமிலியர் மட்டும் இல்லை, அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரையும். அது பார்க்குறதுக்கு கொத்தமல்லி மாதிரியே இருக்கும். நாங்கள் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா வெஜிடபிள் ஷாப்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். இந்த கீரையோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். வாங்க பார்க்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இதில் வந்து விட்டமின் சி நிறைய இருக்குது. ஸோ நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை இது சூப்பராக பூஸ்ட் பண்ணும். இதில் ஃபைபரும் இருக்குது, அப்புறம் இதில் கால்சியம் கண்டென்ட்டும் நிறைய இருக்குது. ஸோ நம்மளுடைய போன்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும். இதை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். அப்புறம் நம்மளுடைய பிளட்டோடைய சுகர் லெவலை இது லோ பண்ணும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு, இஞ்சி, பூண்டு, சோய்க்கீரை, மிளகாய், வெங்காயம், எண்ணெய், உப்பு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஊற வச்ச கடலைப்பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2 hours நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 5 to 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5லேருந்து 6 இல்லைன்னா தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டு தண்ணி விடாமல் அப்படியே நீங்கள் வந்து இதை பாதியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாதியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பருப்பாக இருக்கட்டும். இந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம சாப் பண்ணி வச்ச ஆனியன் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்ச அந்த கீரை, சோய் கீரையை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி எடுத்துகிட்டு அதுவும் உங்கள் கைகளை இப்படி வச்சு இப்படி வந்து லைட்டாக இப்படி ப்ரெஷர் கொடுத்து இப்படி வந்து தட்டி விடுங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் கையில் வந்து அது ஒட்டாது. இந்த மாதிரி தட்டிட்டு சூடான எண்ணெயில் நீங்கள் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 3 to 5 minutes மேக்ஸிமம் அதுக்குள்ள அது வந்துடும். நல்லா இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து திருப்பி விடுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. ஸோ இதை நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான கிறிஸ்பியான சோய் கீரை வடை ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை மறுபடியும் நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.